கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன். மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? இந்த வசனத்தை தான் இந்த புதிய ஏற்பாட்டு ஆசிரியர் சொல்றாரு. கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன். மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? அந்த வசனத்தை வாயில வைக்கிறார். மனுஷனை குறித்து ரொம்ப பயப்படுறீங்களா? அவன் மனுஷன் இப்படி பண்ணிடுவான், அப்படி பண்ணிடுவான், இப்படி மோசம் பண்ணிடுவான், ஏமாத்திடுவான், இந்த மனுஷன் அழிச்சிருவாங்களோ, பயமா இருக்கா? அப்ப சொல்லணும், கர்த்தர் எனக்கு சகாயர், கர்த்தர் எனக்கு அடைக்கலம், கர்த்தர் எனக்கு துணை, கர்த்தர் கேடகம், கர்த்தர் என் கூட இருக்கிறார். நான் மனுஷனை கண்டு பயப்பட மாட்டேன், மனுஷன் ஒண்ணும் செய்ய முடியாது. அப்ப அந்த கடவுளுடைய வார்த்தை எடுத்து வாயை திறந்து சொல்லும் போதுதான் மனுஷனை குறித்து இருக்கிற பயங்கள் எல்லாம் நீங்கி மனுஷன் நம்ம மேல எந்த அதிகாரத்தை செலுத்த. அப்ப கடவுளுடைய வார்த்தை என்ன பண்ணும்? பேசுறவர்களாக இருக்க வேண்டும். பாருங்க, சங்கீதத்தை சொல்றாங்க 138:8 சொல்றான் தாவீது, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். புதிய ஏற்பாட்டுல தான் செய்து முடிக்கிறார், சிலுவையில தான் ஆண்டவர் செய்து முடிக்கிறார். ஆனா இவன் பழைய ஏற்பாட்டிலே சொல்றான், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். என்ன வெளிப்பாடு பாரு, சிலுவை குறித்து வெளிப்பாடு, கிறிஸ்துவை குறித்து வெளிப்பாடு. கிறிஸ்து வருவார், எனக்காக சிலுவையில யாவையும் செய்து முடிப்பார் என்பதை அவன் முன்கூட்டியே சொல்றான். நீங்களும் டெய்லி ஏஞ்சி தான் சொல்லணும், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். அங்க முடிச்சிட்டாரு. அங்க முடிச்சதின் அடிப்படையில இன்றைக்கு நமக்கு என்ன பண்றாரு? செய்யக்கூடியவராக இருக்கிறார். ஆமென். சிலுவையில என்ன பண்றாரு? சிலுவையில செய்து முடிச்சிட்டாரு. முடிச்சதின் அடிப்படையில உங்களுக்கு செய்யக்கூடிய தேவனாக இருக்கிறார். அப்ப ஒவ்வொரு நாளும் எழுதி தான் சொல்லணும், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். இந்த நாள்ல என்னுடைய காரியங்களை அவர் செய்து முடிப்பார். கர்த்தர் என் மெய்ப்பரா இருக்கிறார், நான் தாழ்ச்சியடைவேன். இது தாவீதுடைய சொந்த பாட்டு கிடையாது. சங்கீதம் 23, கர்த்தர் என் மெய்ப்பரா இருக்கிறார், நான் தாழ்ச்சியடைவேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்து தண்ணீர் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அவரை ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் நீதியின் பாதையில் நடத்துகிறார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். என் சத்துருக்கு முன்பாக எனக்கு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணி. இது தாவீதுடைய சொந்த பாட்டு கிடையாது, இது தாவீதுடைய சொந்த வார்த்தை கிடையாது. தேவன் தாவீது கொடுத்த பாட்டு, தேவன் தாவீதுக்கு சொன்ன வார்த்தைகள், அதைத்தான் இவர் எழுதி வச்சிருக்காரு. அப்ப தேவன் சொன்னத தாவீது என்ன பண்றான்? தான் மனதுல வந்தத தான் இருதயத்துல வந்து வாயை திறந்து சொல்றான். இந்த மாதிரி புரியுது. தாவீதோட சொந்த பாட்டு கிடையாது, தாவீது இருந்த பாட்டு தான். ஆனா தாவீது கொடுத்தது யாருன்னா தேவன். அப்ப தேவன் கொடுத்த அந்த வார்த்தையை வாயை திறந்து சொல்றான், கர்த்தர் என் மெய்ப்பரா இருக்கிறான், நான் தாழ்ச்சி. அப்படி சொல்லி சொல்லியே என்ன ஆயிட்டான்? தான் வாழ்க்கையில் இருக்கிற குறைவுகளே தாழ்ச்சிகளை அகற்றிட்டான். புல்லுள்ள இடங்களில் அவர் மேய்த்து அமர்ந்து தண்ணீரை கொண்டு போய் விடுவார் என்று அப்படி சொல்லி சொல்லியே தேவனுடைய ஆசீர்வாதத்துக்குள்ள நுழைஞ்சுட்டான். அவரின் ஆத்மாவை தேற்றுவார், தம்முடைய நாமத்தை விட்டு நீதியின் பாதையில் நடத்துவார் சொல்லி சொல்லியே தன் மனதை பாதுகாத்து சரியான பாதையில, நல்ல பாதையில போவார். ஆமென். அப்ப தேவனுடைய வசனங்களை சொல்லி சொல்லிதான் என்ன பண்ணணும்? ஆசீர்வாதங்களுக்குள்ளாக நுழைய வேண்டும். பாருங்க, சங்கீதம் 92 அது என்ன வசனம் வருது? நான்